வணக்கமங்களே, நான் ஒன்று கணேஷ்காக இருக்கேன். இன்றைக்கி எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திரு விஜயகாந்த் அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். திரு விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பெரிய அரசியல் தலைவர்னே சொன்னாங்க. ஒரு தன்னலமற்ற தலைவர்னு கூட சொல்லுவோம். ஸோ நம்ம ஆதி காலத்தில் நம்ம கர்மவீரர் காமராஜரை பார்த்தோம் இல்லையா, அதே நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மகா தலைவர் தான் திரு விஜயகாந்த் அவர்கள். ஆனால் திரு விஜயகாந்த் அவர்களை மக்கள் ஏற்றுக்க மறந்துட்டாங்க, வெறுத்துட்டாங்க. அவரோட வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் இருக்குங்க. அப்படி என்ன சம்பவம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வரிசையாக மழை பெய்யுன்னு வருது. ஆனால் மக்கள்லாம் அலமோதுறாங்க. ஏதாவது கிடைக்காதா, யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு தேடி அலமோதி வெறுகிறாங்க. ஆனாலும் சில பல அரசியல் தலைவர்கள் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு போகிறாங்க. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த புயலாலேயோ வெள்ளத்தாலேயும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் உதவி செஞ்சுட்டு தாங்க இருக்காருங்க. ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி போனோன்னா அவங்க செஞ்ச உதவி இப்படிங்க. ஸோ 2008, 9, 10 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் மக்களுக்கு உணவு இல்லாமல், உடை இல்லாமல், போக இருப்பிடம் இல்லாமல் இந்த மக்களுக்கு அவர் உதவி செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் 2015 குறிப்பாக சொல்ல போனால், மக்கள் எந்த ஒரு அடிப்படை தேவையும் இல்லாமல் ஸோ மக்கள் எந்த ஒரு அடிப்படை தேவையுமே இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் அந்த ஃப்ளட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லா உதவியுமே அவரும் அவரோட தொண்டர்கள் செஞ்சாகவே சொன்னாங்க. ஏன் இப்போ எடுத்துங்க மிக்ஸாம் புயலில், இந்த மிக்ஸாம் புயலில் பார்த்தீங்கன்னா பல அரசியல் தலைவர்கள் ஏதாவது ஒரு நிவாரண பொருளை கொடுத்துட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம தலைவர் விஜயகாந்த் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம்னா, அவருக்கு உடனே சரியில்லை. அந்த கட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா அவரோட தொண்டர்களுக்கு, அவரோட மனைவிக்கு, அவரோட பிள்ளைங்களுக்கு பணங்களை கொடுத்து மக்களுக்கு இருந்த நிவாரணம் அணிங்க, என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அப்படின்னு விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காருங்க. பல மாற்றங்கள் உலகம் மாறி மாறி மாசடைந்து போச்சு. மனிதன் வாழ்வில் காசடைந்து போச்சு. மாறாத ஒன்று இருக்கா என்று கேட்டால் அதான் மனிதநேயம். அந்த மனிதநேயம் யார் என்று கேட்டால் அதான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். கிராமத்தின் காட்டு சிங்கம் ஒன்றும் மெல்ல மெல்ல உலகத்தை ஆட்டி படைத்தது அதன் தர்மத்தின் ராஜ்யத்தால். மனிதனின் அன்பையும் உணர்வையும் பெருக்கெடுத்த வெள்ளம் போல் காட்ட வைத்தது அந்த காட்டு சிங்கத்தின் ராஜ்யத்தில். தர்மத்தால் உலகத்தை மாற்ற முடியுமா என்று கேட்டால் மாற்றி காட்டியவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். மனிதனின் வாழ்வியலோடு கலந்து விட்டது அந்த காட்டு சிங்கத்தின் செயல்பாடு. அந்த காட்டு சிங்கத்தின் செயல்பாடு தர்மத்தை கற்றுக் கொடுத்தது. ஜாதி என்ற மலையை உடைக்க கோபத்தை கற்றுக் கொடுத்தது. மனிதத்துவம் வெளிப்பட ஆணவத்தை கற்றுக் கொடுத்தது. வாழ்வில் முன்னேறுவதற்கு அவரது வசனம் ஒரு பெருக்கெடுத்து ஓடுற வெள்ளம். அந்த வெள்ளத்தால் நீராடிய பல பாமர மக்களுக்கு அறிவையும் முன்னேற்றத்தையும் புகுத்தி விட்டவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். நீண்ட தூரம் அந்த காட்டு சிங்கம் பயணித்து போனது தனது கருத்துக்களை ஆழமாக பதிப்பதற்கு. இப்படி பதிந்து நாளடைவில் அந்த காட்டு சிங்கம் ஒரு அரசியல் பதிவேலாய் மாறிப்போனது. மைதானம் ஒன்றுதான், அதில் இருக்கும் சிங்கமும் ஒன்றுதான். அந்த சிங்கம் உருபினால் மைதானமே நிதானம் இல்லாமல் போய்விடும். அந்த காட்டு சிங்கத்தை பார்த்து எளிமைதான் அவரின் உடல் மொழி. வருவது வேண்டுமென்றால் எளிமையாக இருக்கலாம், அதான் அவரின் உடல் மொழி. அவர் நின்றார், நிற்பார், நிற்கின்றார். அதான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்.